Vanakkam Geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. இங்கே நேற்றுக்கு ஆண்டவர் காணும், இன்னைக்கு பரத்தையும் காணும். பரத்தை காணும், நாளைக்கு நான் காணும், அடுத்த நாள் வச்சனே காணும். சரி, நாளைக்கு வந்து சிவா பிக்சல் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. பிக்சல் அப்படி என்னதான் லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நிறைய வந்து அட்வைஸ் இருக்கு கூகுளுக்கு அப்படின்னு அட்வைஸ் கொடுக்க போயிருக்காரு. அந்த நியூஸ்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் பிரீமியர் லீக், இந்தியன் பிரீமியர் லீக் யாரு போட்டிருக்காங்க பாத்தியா? ஸ்மிருதியா ப்ரமோஷனுக்கு? இது யாரு? இவன் தெரியலையே யாருன்னு. ஹிந்தி ஆக்டரா? தெரியலையே, நான் அப்பெல்லாம் படமே பார்க்கறது இல்லை. வாட்சன் ஸ்டெப் அப் யுவர் கேம் வித் ஸ்மார்ட்டர் டெக் அப்படின்ட்டு நாளையிலேருந்து 21st 26th வரைக்கும் வந்து அமேசானில் சேலாம் போடு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இதுவே விற்க ட்ரை பண்ணுறது வந்து M35யும் ஐக்கூ நியோ 10R. இது ரெண்டையும் தான் வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நியோ 10R புது இது, ஆல்ரெடி இந்த பேங்க் ஆஃபரில் வந்து 25,000 தான் இருக்குது. அதை இன்னும் டாப்பில் போட்டு புஷ் பண்ணுறாங்க. போடு. இப்போ இதுக்கு போட்டி இது வந்திருக்கு, ரியல்மி வந்திருக்குல்ல. ஆமாம், P3 அல்ட்ராவா? அதுக்கு போட்டியே, ஏன்னா அது பேங்க் ஆஃபர் அதிகமாக கொடுத்துட்டான், இதோட கம்மியாக இருக்குது. அப்புறம் இந்த 13R வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. 12R காணவே காணும், ஸ்டாக் எங்கே போச்சுன்னு பாவம். அது 12R ஸ்டாக் எங்கே போச்சுன்னு தெரியல. எல்லாம் ஆஃபரில் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 30,000 வந்துச்சு ஆஃபர். 27-28 வந்து இல்லை வாங்கியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த ரெட்மி A4 வச்சு ப்ரமோட் பண்ணுறாங்க. Z9S, OnePlus Buds 3 பேங்க் ஆஃபரோட வந்து இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸில் தான் வந்துச்சு. 4,700 ரூபா. ஆக்சுவலாக 5,500 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. ஓகே, அப்புறம் 5,000 ரூபாய்க்கு ஆஃபரில் வந்துச்சு. இப்போ பேங்க் ஆஃபரோட வந்து 4,699 வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஐக்கூ வந்து இந்த Z10 சீரிஸ் இன்னும் வரல, சைனாவில் இனிமேல் தான் வரப்போகுது. அதுக்குள்ளே வந்து இந்த Z10 சீரிஸ் வரத்துக்குள்ளே Z9 புஷ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த Z9S வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து லேப்டாப்ஸில் வந்து டஃப் கேமிங் லேப்டாப் வந்து உங்களுக்கு பேங்க் ஆஃபரோட 54,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 54,700 ரூபா. S9 FE லீக் ஆயிடுச்சு. இப்போ S9 FE வந்து 25,000 ரூபாய்க்குள்ள பேங்க் ஆஃபரோட 25,000 ரூபாய்க்குள்ள. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 20,000 ரூபாய்க்குலாம் ஆஃபரில் வந்துச்சு இல்லை. ஓகே, இப்போ வந்து 25,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். நாய்ஸ் அந்த புதுசாக இருக்கிற அந்த மாஸ்டர் பட்ஸு அது வந்து ஆஃபரில் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் சாம்சங் டிவிஸ் இருக்கு. அப்புறம் எல்லா ஹவு டு ஆட் டு கார்ட் ஏசியை தான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ. ஆமா, சம்மருக்கு வந்து ஏசி தான். ஐயோ, இப்போ வெயிலே தாங்க முடியல. அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ் இதில் வந்து HP ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் லெனோவோ ஆஃபரில் இருக்கு. டேப் S9, அதான் S9 FE தான் வந்து S9 போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் டேப் A9 ப்ளஸ் இன்னும் பட்ஜெட்டில் வேணும், 15,000 வேணும்னா வந்து டேப் A9 இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏசி. போட் இப்போ புதுசாக வந்திருக்குது, பார்ட்டி பேல்னு ஒரு இது வந்திருக்காமே, இந்த 160 வாட் ஸ்பீக்கர், அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் 32,000 ரூபா கொடுத்து ஆஃபர்னாலும் 32,000 ரூபா டிஜே. வேலைக்கு ஆகுதுங்க. அடுத்து ஐபிஎல்ல எல்லாம் பெரிய ஸ்க்ரீனில் டிவி பார்க்குறோம். இப்போ தான் ஜியோ ஆஃபரில் 4K கொடுத்துட்றாங்க. இந்த மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பித்தாலே வந்து அவ்வளோதான் டிவி போட்டுருவோம். இது என்ன வாட்சன் இது 2024 D சீரீஸ்லாம் கொடுக்குறானுங்க 32,000 ரூபாய்க்கு. தான் தெரில இவங்க பேனல் என்ன பேனல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. 32,000 ரூபாய்க்கு 4K. யூஸ்வலாக சாம்சங் முன்னாடிலாம் கொடுக்க மாட்டேன், இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்கணும். யூஸ்வலாக வந்து TCL, இந்த ஹையர் ஷாமி, வியோ இவங்க தான் கொடுப்பானுங்க. ஆனால் வியோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளோ QLED சீரீஸு, அப்புறமா ஏசரு, அப்புறம் மீ டிவி, கூகுள் LED டிவி வந்து 24,000 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. புல்லட் Z2 இன்னுமா புல்லட் Z2 வித்துக்கிட்டு இருக்காங்க. போடு. 1,300 ரூபா ஸ்டார்டிங் பிரைஸ். நாட் பட்ஸ். ஸோ நேற்று யாரோ கேட்டார்ல, 2,000 ரூபாய்க்கு பட்ஸ் இல்லை, ஏதோ நாட் பட்ஸ் 3 வந்து வாங்கிக்கலாம். சூப்பர். அதுக்கடுத்து நார்மல் அடப்பாவி OnePlus பட்ஸ் போய் நாட் பட்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்காங்க. OnePlus Buds 3 போய் நாட் பட்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்காங்க.
ரியல்மி இதுவும் நான் சொன்னல டி சீரீஸ்ல வரும் அப்படின்னு 2000 ரூபாய்க்கு. T310 வந்து 2000 ரூபாய்க்கு ஆஃபர்ல இருக்கு. சாம்சங் கேலக்ஸி இதான் எப்படின்னு தெரியல, 5000 ரூபாய் ஆயிடுச்சு. இது எவ்வளவு வந்தது? எக்கச்சக்க 10000க்கு மேல. இது 13000 12000 ஃபிளாப் இல்ல இது, உடைஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு இருக்கு. ஆனாலும் நிறைய பேர் வாங்குனாங்க. ஓகே, வெறும் அந்த இது பிச்சா வந்து அந்த இது ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும், இது பிஞ்சு போயிடுது அப்படின்னாங்க. அது லான்ச் ப்ரைஸ் எவ்வளோ அதில் போட்டிருக்கும் பாரு, அதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு, எம்ஆர்பி எக்கச்சக்கமாக போட்டிருக்கு இந்த பட்ஸு. அதனால் போய் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 25000 ரூபாவா? என்ன 16 கொடுக்குறான், 17 வருது. அதான் ஆஃபர்லாம் போக. ஓ அப்படி சொல்கிறான், கம்மியாக கிடைக்கும். ப்ரோ நீ பார்க்குறது நார்மல் பட்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ இதில் என்ன இருக்கோ அதான் நான் கிளிக் பண்ணேன். பட்ஸ் 3 இங்கே பாருங்க, இதுதான் நான் கிளிக் பண்ணேன். பட்ஸ் 3 கிளிக் பண்ண ஏன் பட்ஸ் ப்ரோக்கு போகுது அதுதான் தெரியலையே. பட்ஸ் 3 தான் இந்த ஆஃபரில் கிடைக்கும். ஓகே, பட்ஸ் 3 பட்ஸ் 3 ப்ரோவான்னு தெரியல. 3 ப்ரோ தான் வருது இதில். ஆனால் அது நாளைக்கு தெரியும், நாளைக்கு சேல்ஸ் ஆரம்பிக்குதுல்ல, அதில் வந்து புரியுது. சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட். ஸோ இது நான் வந்து சேல்ஸ் இன்னைக்கு நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்கு. இதுக்கு ப்ரைமுக்கெலாம் முன்னுரிமை அந்த மாதிரி எதுவும் போடல. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடியே இதை விட சீப்பாக ஆஃபரில் வந்துருக்கு. அப்படி தான் போட்டு ஏதாவது ஏமாற்றுவாங்க. ஏதாவது நல்லதாக இருந்தால் வந்து ஆஃபரில் தேவையான மட்டும் வந்து. கரெக்ட். சந்திர பிரகாஷ் ப்ரோ, டிமென்சிட்டி 9400 லாங் டேர்ம் யூஸ்க்கு நல்லா இருக்குமா? லைக் சேம் as Qualcomm, having more doubts in it. தெரியல, இது வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க 9400 நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விவோ, ஓப்போ. ஒரு வருஷம் கூட ஆகல. இப்போ தானே வந்துச்சு, 6 மாதம் கூட ஆகல. லாங் டேர்ம்னா நீங்கள் வந்து லாங் டேர்மாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு நல்லா தான் கரெக்டாலாம் இருந்தது. இல்லை 9300 என்னன்னா கொஞ்சம் சில பேர் ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் 9400 அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எந்த இஷ்யூவும் இல்லை ப்ரோ. Qualcomm மாதிரி முன்னாடிலாம் நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு மீடியா டெக்லலாம். 9400 அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம், விவோ X200 ப்ரோலையும் அந்த அளவுக்கு இஷ்யூஸ்லாம் இல்லை. இப்போதைக்கு இஷ்யூஸ்ன்னு எதுவும் இல்லை. லாங் டேர்மில் ஸ்டெபிலிட்டி அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நான் இப்போதைக்கு நல்லா பண்ணுறாங்க, கம்மி காசுக்கு நல்லா பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வராங்க. ஃப்ளாக்ஷிப் மீடியா டெக்கு Qualcomm காம்படிஷன் போடணும் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. மீடியா டெக்னா மீடியா டெக் வேணாம் ப்ரோ. அந்த பிராண்ட் ரெப்யூட்டேஷன் வந்து இன்னும் சரியாகலை. ஏன்னா எப்படி இந்த சாம்சங் எக்ஸினாஸ் ஒரே ஃபோன்லேயே வந்து எக்ஸினாஸ் வேணாம் ப்ரோ, அதே தான் சாம்சங்லேயே வந்து இது சொல்லுங்க Qualcomm-ஓட சொல்லுங்க. இப்போ சாம்சங் வேற பட்ஜெட்ல மீடியா டெக் போயிட்டாங்க, வராது. Qualcomm என்னதான் சொதப்புனாலும் அவன் நம்பிக்கை போகாது, அந்த மாதிரி இருக்கு இப்போ. முன்னாடிலாம் Qualcomm-லயே நெகட்டிவ் வந்திருக்கு. ஆனா ஹீட்டிங் இஷ்யூஸ் மோனோபோலியா இருந்ததுனால எல்லாருக்கும் அது வந்து Qualcomm கிட்ட நிறைய நெகட்டிவ் இஷ்யூஸ், ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். 8 Gen 1 இந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு. ஆனா அதுகிட்டேருந்து இது பண்ணி எஸ்கேப் ஆகி எப்படியோ வந்துட்டாங்க. இப்போ தெரியல. ரைட். Realme P3 Ultraவா? Realme P3 Ultra லான்ச் ஆயிடுச்சு. லூனார் டிசைன். நேற்று அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அது க்ளோ ஆகும், இந்த க்ளோயிங் லூனார் டிசைன், இந்த இடம் மட்டும் க்ளோ ஆகும். பாரு இதோட டிசைன். சிவா வந்து வேற லெவல் லுக்காக இருக்கு, இந்த மாதிரி ஏதோ டிசைன் மட்டும் நல்லா இருக்கு, சூப்பராக ஆக்கிட்டாங்க. ஏன்னா கர்வ்டு ஸ்க்ரீன், யாருக்கிட்டையுமே கர்வ்டு ஸ்க்ரீன் இல்லை. பின்னாடி வந்து எனக்கு இதோட டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் இதோட டிசைன் தான் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த லூனார் டிசைன் பார்த்து சில பேர் இம்ப்ரெஸ் ஆகலாம். ஆஃப்லைன்ல வேணா ஆகலாம், தெரியல. அதெல்லாம் நிலாவை பார்த்துக்கோங்க, எதுக்கு இதெல்லாம். ஸோ இது இப்போ வந்து ஐக்கூ நியோ 10R போட்டியாக வந்து வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ 8S Gen 3 இல்லை, அது 8S Gen 3. இது வந்து டிமென்சிட்டி 8350 அல்ட்ரா. ஸோ அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. Antutuல வந்து கிட்டத்தட்ட சிமிலர் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து கீக் பெஞ்சு இந்த மாதிரி CPU ஸ்கோரில் வந்து இது ஸ்னாப் ட்ராகன் வந்து ஸ்கோர் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ரெண்டும் வந்து லெதரு. இது மட்டும்தான், இந்த கலர் மட்டும்தான் லூனார், இந்த ஒயிட் கலர். இந்த ப்ளூ ரெட்டும் வந்து லெதர் ஃபினிஷு. புரியுது. இதே டிசைனை இவனுக்கு எவ்வளோ நாள் தான் வைக்க போகிறானுங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட இதே மாதிரி நம்ம 4-5 ஃபோன் பார்த்துட்டோம்ல. இது எனக்கு இது இல்லை, ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, இதே டிஸ்பிளேல வந்து 3 ஃபோன் இருக்கு. Realme 14 Pro Plus, P3 Pro, இது 3 வந்து ஒரே டிஸ்பிளே தான், அதே கர்வ்டு ஸ்க்ரீன். சைடு மட்டும் இதை ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க. அது கர்வ்டு, இது ஃப்ளாட்டு. புரியுது.
ஸோ ஒரே டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அவுட்டோர் பிரைட்னஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 1500 நிட்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பிரைட் இல்லை. இது எல்லாத்துக்கும் இது ஒரே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஆனால் எனக்கு எதுவும் அந்த மாதிரி இஷ்யூ தெரில. வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது. ஆனால் இவங்களோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா மற்றவங்களாம் 3 OS அப்டேட்டாவது மினிமம் கொடுக்குறாங்க. இவங்க 2 OS அப்டேட் தான். ஆண்ட்ராய்டு 15 இருக்குது, 16 17 அவ்வளோதான் வரும். 3 years செக்யூரிட்டி பேட்ச் போட்டிருக்கு. ஸோ அது தவிர மெயின் கேமரா வந்து எல்லாத்துலேயும் இப்போ ஒரே மெயின் கேமரா தான் வச்சுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. சோனியோட IMX 896 செகண்ட் வந்து 8 MP, அதில் தான் கண்ணு. இது 3 Pro இதுலேருந்து 8 MP. ஓகே. ஸோ அது தவிர ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 16 MP இருக்குது. அதே IMX 480 இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்களே, இது OnePlus யூஸ் பண்ணியிருந்தது இதுதானே. IMX 480 வந்து OnePlus 16 OnePlus அதுவா யூஸ் பண்றானுங்க. OnePlus வந்து ரொம்ப காலமா யூஸ் பண்ணியிருந்தாங்க. OnePlus 3 ல யூஸ் பண்ணது வெர்ஷன் அது ரொம்ப காலமா OnePlus யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ மாத்திட்டாங்க 9 வரைக்கும். ஆமா 10ல தான் அவங்க மாத்தினானுங்க. ஆமா 10ல மாத்தினானுங்க. அதுக்கப்புறம் OnePlus 4 ஒரே BBK தானே நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். காலகாலமா யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு இவங்க கொடுத்துட்டு இருக்கோம். பைத்தியம். ஸோ அது தவிர இந்த ஃப்ளாட் ஸ்க்ரீன்னால 7.38 mm பார்த்தீங்களா, இந்த செக்மெண்ட்லேயே நாங்கள் தான் தின்னஸ்ட்டு. அதுக்கப்புறம் 8350 ஆல்ரெடி இருக்கு ரெனோ 13. ஆனால் இது வந்து அல்ட்ரா அப்படின்னு ஒரு பேரை போட்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அல்ட்ரா யூஸ் பண்றதே P3 அல்ட்ரா. அப்புறம் 4K 60 FPS இந்த செக்மெண்ட்ல யாரா கொடுப்பாங்களா? 4K 60 FPS நாங்கள் கொடுக்குறோம் வீடியோ ரெக்கார்டிங். இதெல்லாம் வச்சு யாருங்க ரெக்கார்ட் பண்ண போறாங்க? அது வேறு கொடுக்குறாங்க. அப்புறம் அண்டர் IP69 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஓகே. அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னுவானுங்க. அண்டர் வாட்டரில் ஃபோட்டோ எடுத்து ஃபோன் காலி ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டர் ப்ராப்ளமே எங்களால் மாற்றி தர முடியாது அப்படின்வாங்க. ஸோ இந்த அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி போகிறீங்க அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி காமிச்சால ஒரு மூத்திரப்பை அந்த மாதிரி ஒன்று வாங்கி நீங்கள் பண்ணுங்க. ஸோ அதை தவிர வந்து 5G பேண்ட்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கானுங்க, நிறைய இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் 5.4 இருக்கான். அப்டேட்டில் வந்து ப்ளூடூத் 6.0 வரும் அப்படின்ட்டு அவங்க வெப்சைட்டில் போட்டு எப்படி வருஷன் அப்படிலாம் வரும். சரி நீ ஷைமிக்கெலாம் வருது அப்டேட்டு, ப்ளூடூத்துக்கு மட்டும் ஒரு அப்டேட் வருது. அந்த மாதிரி ஒரு அப்டேட்டில் வந்து நாங்கள் ப்ளூடூத் 6.0 ஃபியூச்சரில் வந்து எனேபிள் பண்ணிடுவோம் அப்படின்னு நாங்கள் போட்டிருக்காங்க வெப்சைட்டில். இது எந்த அளவுக்கு ஆல்ரெடி அந்த வசதி இருக்கு, சிப்பில் இருக்கான், ஹார்ட்வேர் சிப் லெவலில் இருக்குது. சாஃப்ட்வேர் வழியாக எனேபிள் அதையே இப்போ பண்ணக்கூடாது. அது ஏதோ சர்டிஃபிகேஷன் எதாவது வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 6000 mAh பேட்டரி. ஆனால் 6000 mAh பேட்டரி எனக்கு ஐக்யூ வந்து 6400 அதோட இதுவே சார்ஜ் வந்து நல்லா நிற்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 5.5 மணி நேரம் அவ்வளோதான் வருது. அது வந்து 7 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு வந்துச்சு ஐக்யூ. போடு. அப்படின்னா இது ஃபஸ்ட்டுன்றீங்க. இது வந்து 6000 மாதிரி இல்லை. ஆனால் இது இப்போ 3.5 மணி நேரம் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு நாளில். இப்போது இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் ஒரு 30% இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட உனக்கு 5 மணி நேரம் அப்படி இப்படி இது பண்ணிடலாம். ஆனால் ஐக்யூவில் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது எனக்கு. புரியுது. ஸோ அதுதான் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். ஐக்யூவோட அதே ப்ரைஸிங்கு ஸ்டார்டிங் ப்ரைஸு 27,000 போட்டிருக்கு. இது வந்து 8,128. 8/6 வந்து 28,000. ஐக்யூவில் வந்து 1000 ரூபாய் அதிகம். 12/6 30,000. ஐக்யூவில் வந்து 1000 ரூபாய் அதிகம். எதுக்கு அப்படின்னா ஐக்யூவில் வந்து UFS 4.1 இருக்கு, இதில் வந்து 3.1 இருக்கு. இன்னும் ஒன்று 2.2 இருக்கு இதே ப்ரைஸ் ரேஞ்சில். அது தவிர எங்கள் பேங்க் ஆஃபர் ஐக்யூவில் வந்து 2000 ரூபாய் பேங்க் ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல, எங்கள் வந்து 3000 ரூபாய் பேங்க் ஆஃபர். ஸோ 24,000 ஆகிடும் பேங்க் ஆஃபர் போனால். அப்புறம் எக்ஸ்சேஞ்சு 1000 ரூபாய் வரைக்கும் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் 1000 ரூபாய் எக்ஸ்சேஞ்சு. அது தவிர 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேறு அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நான் iPhone 16 Pro Max எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோக்கு போகும்? 1000 ரூபாய்க்கு தான் போகுமா? இல்லை, இது எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய். எனக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்துருவான் இந்த ஃபோனை. ஃப்ரீயாக கொடுத்தும் 5000 ரூபாய் செக்கெல்லாம் கொடுக்க மாட்டான். இவ்வளோ தான் மேக்ஸிமம் போகும், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கவே மாட்டான். இந்த ஃபோனில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது இந்த ஃபோனுக்கு அப்படின்னு இது பண்ணி நிராகரிச்சிருவோம். ஸோ இது ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்கில் இருக்கான். ஓகே. ஸோ நாங்கள் அன்பாக்சிங் போட்டிருக்கோம், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டு. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரோ ஓடிடியில் மூவிஸ் சீரிஸ் பார்க்க ஒரு நல்ல டேப்லெட் சொல்லுங்கள் 30K பட்ஜெட்டில். இதான் இப்போ ஒன்று வந்துச்சு, சாம்சங் FE. FE வாங்கி போடுங்க ப்ரோ, நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஐபேடு இப்போ லேட்டஸ்ட் ஐபேட் இருக்கு. ஆமாம், அதுவும் புது ஐபேடு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வெறும் நார்மல் ஐபேட் அப்படின்னு இருக்கும். ஓகே. அது இப்போது 30,000 அந்த பட்ஜெட்டில் தான் வந்து கிடைக்குது. அப்புறம் ஆஃபரில் வந்து ஷைமி பேட்லாம் வந்து கிடைக்கும். ஆமாம், கரெக்ட் தான்.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் ஸ்பீக்கரில் கேட்பீங்களா என்ன அப்படின்னு தெரில. ஓகே ஆமாம், ஸ்பீக்கரில் கேட்பீங்கன்னா அது வந்து குவாலிட்டி வந்து மாறும். சாம்சங்கில் ஒரு மாதிரி இருக்கும், ஷைமியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆப்பிளில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஸ்பீக்கரில் கேட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ஆமலட்லாம் இந்த ப்ரைஸில் கிடைக்கிது. ஆமலட் டேப்லெட்டு வாய்ப்பே இல்லை. டேப் S9 பழைய டேப்லெட்டு ஆமலட் டேப்லெட்டு ரொம்ப அதிகம் இல்லை. கரெக்ட் தான். ஆமாம். OnePlusலயும் இல்ல, OnePlus Pad Go இருக்கு. இந்த பட்ஜெட் 30,000க்கு எனக்கு ஷைமியே பெட்டர் டீல் மாதிரி. கரெக்ட் தான். ஷைமி, சாம்சங், அப்படி இல்லைனா வந்து ஆப்பிள் ஐபேட் ஓகேன்னா வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்தது ரியல்மி Buds Air 7 டிரான்ஸ்பரண்ட் டிசைனோட Buds Air 6ஓட சக்ஸஸர் 52 dB ANC LHDC 5.0ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. செம்ம லைட்டாக இருக்கே. ஸோ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட்டில் வந்து 2 மாடலில் வந்து இந்த பச்சை கலருக்கும் இந்த ப்ளூ கலருக்கும் வந்து டிரான்ஸ்பரண்ட் டிசைன் இருக்குது. இந்த கேஸ் மட்டும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், மற்ற இதெல்லாம் வந்து நார்மல் டிசைன் தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஸ்க்ராட்ச் ஆகும், அதுதான் வந்து இந்த மாதிரி வந்தாலே பிளாஸ்டிக் வந்தது. அந்த இவனும் லான்ச் பண்ணான், நத்திங்கும் போச்சு. ஏ அப்படின்ட்டு டிரான்ஸ்பரண்ட் கேசிங் போட்டான். எல்லாமே வந்து நார்மல் டிரான்ஸ்பரண்ட் தான், ஆனால் கொஞ்சம் கம்மி காஸ்ட்டில் இந்த பட்ஜெட்டில் வந்து ஏரியே இப்போ கம்மி காசு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். யாரும் வாங்கல போட்டு, ஏதோ கம்மியாக கிடைக்குது. ஏதோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கம்மியாகிடுச்சு போட்டிருக்கு, ஏரியா கம்மியாகிடுச்சு. 3300 அவ்வளோ கம்மியாகிடுச்சா? ஆஃபரில் வந்து கம்மியாக இருந்து வித்துச்சு போட்டிருக்கு. நத்திங் ஏரியா. ஸோ இதில் என்னென்னா 12.4mm டிரைவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் LHDC 5.0 இருக்குது. இப்போ நிறையா ஃபோன்ஸில் லேட்டஸ்ட் ஃபோன்ஸில் வந்து LHDC 8000 ரூபா தான் இருக்குது. இன்னும் 8000 ரூபா இருக்குது. அப்பப்போ ஆஃபரில் வந்து ஏதாவது கம்மியாக போடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இதில் எவ்வளோ போட்டிருக்கு? இது யூஎஸ் ப்ரைஸ். ஸோ அதோட 52 dB ஏஜி நாய்ஸ் கேன்சலேஷன் ஓகே பரவாயில்ல. இது ஃபுல் ரிவ்யூ வந்து நான் நாளைக்கு ஷூட் பண்ணுறேன். சிவா வட்டம் அவருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு போய்ட்டு கால்லாம் வந்து குவாலிட்டியெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இது பண்ணுறேன். 6 மைக்கு. ஸோ Air 6 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Air 7 வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, டிசைன் வந்து மாற்றிருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரவுண்டு ஷேப்பு, இந்த ஓப்போ இந்த மாதிரி அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து டிசைன், இதோட டிசைன் மாற்றிருக்காங்க. ஆனால் பேட்டரி லைஃப் வேறு லெவலில் இருக்குது. அப்படியா? நீ இது ஏஎஸ்சி யூஸ் பண்ணிட்டு ஏஎன்சிலாம் யூஸ் பண்ணல அப்படின்னா இவங்க 13 மணி நேரம் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்துச்சு. நான் ஏஎஸ்சி யூஸ் பண்ணாலே வந்து நாட் பட்ஸை விட நல்லா இருக்கா? நாட் பட்ஸோட பேட்டரி லைஃப்பில் இது நல்லா இருக்குது. குவாலிட்டியில் அது உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஏன்னா இது பாஸ் ஹெவி. ஆமாம், இது பாஸ் ஆல்ரெடி பாஸ் ஹெவி. இது செட்டிங்ஸில் வேறு இன்னும் பாஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஈக்குவலைசரு அந்த மாதிரி ஆப்ஷன், மூளையே மேலே போயிட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கான். ஸோ டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 52 மணி நேரம் வரைக்கும் இந்த கேஸ் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஒரு தடவை தான், ஒரு வாரம் யூஸ் பண்ண ஒரே ஒரு தடவை தான் கேஸ் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டரி லைஃப் வந்து நல்லா டியூவல் டேஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் இங்கே வேறு ஏதோ ஒன்று க்ளைம் பண்ணியிருந்தாங்களே, சார்ஜர் வந்து இந்த இது வந்து ரொம்ப காலம் தாங்கும்னு போட்டிருக்கு. 1000 சார்ஜிங் சைக்கிள்ஸ் வரைக்கும் இந்த இது பேட்டரியா. இதோட பேட்டரி, கேஸோட பேட்டரி வந்து 1000 சார்ஜிங் சைக்கிள்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு 80% மேலே. யூஸ்வலாக ஃபோனுக்கு தான் சொல்லுவாங்கல்ல, இது வந்து இந்த இதுக்கே வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது தவிர வந்து இவங்க டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்கோம், டியூரபிலிட்டி டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம், கேஸ் ஓப்பனிங்க்கு கேஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் டெஸ்ட்டு, ஹியூமிடிட்டி டெஸ்ட்டு. நீங்கள் இது நார்மல் பிடிச்சி இழுத்து உடைக்கிறாரு. இப்படி உடச்சா உடஞ்சிருங்க. அப்படி தான் நான் ஓப்பன் பண்ணதுக்கே இது உடஞ்சிச்சு. ஏரியே ஒன்றுமே பண்ணல, சும்மா பேக்கில் வச்சுருந்தா அன்றைக்கி ஒன்றா எடுத்தா அப்படியே காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் QC இஷ்யூங்க, என்ன பண்ணுறது? அது நம்மளுக்கு மட்டும் அந்த இஷ்யூவா இல்லை எல்லாத்துக்கும் அந்த இஷ்யூவா அப்படின்னு. ஸோ இதோட ப்ரைஸிங் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 3300. இது வந்து அதே ப்ரைஸிங் தான், இது Buds Air 6ல் இருந்த ப்ரைஸிங் தான். ஆனால் எங்கள் பேங்க் ஆஃபர்லாம் போட்டு 2800 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. மார்ச் 24 சேல் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3000 ரூபாய்க்குள்ளே வந்து இது ஓகே தான். நிறையா இருக்குது. ரெட்மி பட்ஸ் இருக்குது, அப்புறம் நாட் பட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா. CMF எப்படி 3500ல CMF Buds 2 Pro பரத் தான் CMF அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அது என்னங்க பேட்டரி கவுதுங்க, என்ன பண்ணுறது? ரைட்டு. அடுத்த கமெண்ட் முன்னாடி அப்படியே இன்னொரு பட்ஜெட் இன்னும் கம்மி காசுக்கு வேணுமா? ரியல்மி பட்ஸ் 3T200 லைட்
எலக்ட்ரானிக் குப்பைகள் 48 ஹவர்ஸ் வந்து டோட்டல் பிளேபேக் இருக்கு. அதே 12.4 mm இது டிரைவர்ஸு. அப்புறம் 10 minutes சார்ஜ் பண்ணால் 5 hours யூஸு. அப்புறம் 7 hours ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி லைஃபு. இவங்களும் அந்த கேஸுக்கு 500 சார்ஜ் சைக்கிள்ஸ் 5 வருஷம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு இது பேட்டரி ஹெல்த் கேஸில் வந்து தாங்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து LHDC அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இது பட்ஜெட்னால வந்து ஏஎஸ்சி கோடெக் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது தவிர IPX4 ரேட்டிங்ஸ் இருக்குது. கேஸுக்கு வந்து அந்த மாதிரி ரேட்டிங்ஸ் எதுவும் ரெண்டுத்துலேயுமே கொடுக்கல. கேஸுக்கு வந்து தனியாக அவங்க ரேட்டிங்ஸ் போடவே இல்லை. ஸோ அது தவிர டியூவல் மைக், அதில் வந்து ட்ரிபிள் மைக்கு ENC, இதில் வந்து டியூவல் மைக் ENC, அப்புறம் டியூவல் யூஎஸ் கனெக்ஷன் ரெண்டுத்துலையுமே இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் 5.4 ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 139 தான். ஆஃபரில் வந்து 1200க்கு தரோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபர் அந்த மாதிரி தான் போட்டுருந்துச்சு. ஆனால் நார்மலாகவே வந்து 1200க்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, ஆஃபரில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு போட்டு. சரி, அடுத்த கமெண்ட். ரைட்டு, அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா இஸ்மைல், வாட் அபவுட் 13 should buy for Snapdragon 8 Gen 3 or do you have any suggestions? A main focus for camera, also for gaming and last clean software because I'm currently using 11R. கேமரா ஓகே, நீங்கள் வந்து பயங்கரமான கேமரா சென்ட்ரிக் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க 13Rல. ஆமாம், நல்லா இருக்கும். மெயின் கேமரா நல்லா இருக்கும், எல்லாரோட நல்லா இருக்கு கேமரா. ஆனால் கேமரா தான் எனக்கு அப்படின்னா இல்லை, நீங்கள் கேமிங் கேட்கறதுனால வேறு ஆப்ஷன் இந்த 13Rக்கு காம்படிஷன் வந்து கேமரா அண்ட் இதில் இல்லை. ஆமாம், கரெக்டாக தான். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக நல்ல கேமரா போதும் அப்படின்னா 13R நல்ல. ஏன்னா Realme GT6 வந்து கேமரா நல்லா தான் இருக்கும், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து 13R தான் கரெக்ட். 8S Gen 3 கம்பேர் பண்ணும்போது 8 Gen 3 நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஐக்கூ நியோ 10R வரணும். நியோ 10R தான் வந்துருக்கு, ப்ரோ ஒன்று இருக்குது, அதுவும் 8 Gen 3 தான், அதுவும் இந்த ப்ரைஸிங் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆளையே காணும், எப்போ வரும்னே தெரில. ஆக்சுவலாக யூஸ்வலாக இதுக்கு போட்டியாக தான் விடுவாங்க. OnePlus விட்ட உடனே ஐக்கூ காம்படிஷன் விடுவாங்க. இப்போ என்னடான்னா 10R விட்டுட்டு இது காணும். ஏன்னா அது விட்டான்னா அது கரெக்டாக 40,000க்குள்ளே தான் இருக்கும். 35 to 40 ரேஞ்சில் அதுக்கு நிறைய. அது என்ன கேமரா அதுவும் பெட்டராக இருக்கும். இது 10R இல்லை 10R இல்லை, நியோ 10 ப்ரோ வந்து கேமரா நல்லா இருக்கும். அதுவும் 10R அப்படின்னோடனே ஞாபகம், 10Rன்னு ஒரு மொபைல் இருந்தது அமேசானோட. அது என்னாச்சு? அது அவ்வளோ மூட்டை செத்துருச்சுல்ல. 2 மொபைல் லான்ச் பண்ணால் குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே நல்லா இருந்தது, சாஃப்ட்வேர் வைஸும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. அவ்வளோதான் மூட்டாங்க, கம்பெனியும் மூட்டாங்க, பாவம் அது. அடுத்தது பிக்சல் 9a இந்தியாவில் வந்து லான்ச் ஆகல, அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ மெயின் விஷயம் என்னன்னா, இப்போ லான்ச் ஆயிருக்கு. சேல் எப்போ அப்படின்னா அதெல்லாம் ஏப்ரலில் வருங்க, அதெல்லாம் கேட்காதீங்க அப்படிதான். ஏன்னா ஏதோ காம்பனன்ட் இஷ்யூ, குளோபலாக காம்பனன்ட் இஷ்யூ. 1 மில்லியன் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமும் கடைசி நேரத்தில் நாங்கள் ஒரு காம்பனன்ட் இஷ்யூவை கண்டுபிடிச்சி அந்த 1 மில்லியன் டிவைஸையும் நாங்கள் திருப்பி வாங்க போகிறோம். எங்களோட இதை நேர்மையை நீங்கள் பாராட்டணும். எவ்வளோ லாஸ் நாங்கள் இல்லை, இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ரிவ்யூஸ் கிட்டேருந்து டிவைஸ் வாங்கிட்டாங்களாம், நம்மளுக்கு தான் இந்தியாவில் தான் அப்படின்னா. குளோபலாகவே இது வேர்ஜே வந்து போட்டிருக்காங்க, எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஏதோ காம்பனண்ட்டில் பிரச்சனை. என்ன காம்பனண்ட்னு கேட்டாங்களாம். அது வந்து எங்களுக்கு பதில் வரல. மாடம்னா ஃபுல்லாக போர்டே மாற்றணும், லாஸ். நாங்கள் வெறும் காம்பனண்ட் தான் சொன்னோம், என்ன காம்பனண்ட்னு சொல்ல. ஏன் இந்த வாட்டி என்ன சேஞ்ச் அப்படின்னா கேமரா பம்பே இல்லை, அப்படியே இதுவாக்கிட்டாங்க. கன்றாவியா இருக்கு டிசைன் நிறைய பேர் கழுவி தான் ஊத்திட்டு இருக்காங்க. இதான் ஜெனரிக்கா இருக்கு. ஒரு முன்னாடி கேமரா பார் தான் வந்து ஹைலைட் இருந்துச்சு அப்படின்ட்டு, இது ஏதோ சோப்பு மாதிரி இருக்கு வெர்ஷன் இது. ஆனா சில பேர் வந்து பரவாயில்ல இந்த மாதிரி டிசைன் இருந்தாலும், ஆனா 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்கீங்க, நல்ல விஷயம், இருக்கிறதுலே பெரிய பேட்டரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 அதுல அதெல்லாம் விக்டர்ஸ் போட்டுட்டு காஸ்ட் கட்டிங் அப்படின்ட்டு 11 வருஷம் ஓல்ட். அது யாருக்கு தெரியும் எப்போ 7 வந்துருச்சு. OnePlus 3T ல வந்து விக்டர்ஸ் 2 வந்துருச்சு. OnePlus 3T ல கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 கர்மோ. அது தவிர இதில் என்னன்னா IP67லேருந்து IP68க்கு போயிட்டாங்க ரேட்டிங்ஸ். அப்புறம் அந்த அல்ட்ரா வைட் 13MP அல்ட்ரா வைட்ல வந்து இது கொடுத்துருக்காங்களாம், இது மேக்ரோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து 35% பிரைட்டர், 2700 nits. டிஸ்பிளே சைஸும் வந்து 6.1 6.3 ஆக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6.3 தான் இருந்துச்சு, இப்போ அதுக்கப்புறம் 6.1 போனாங்க, இப்போ திருப்பி 6.3 வந்திருக்காங்க. பெசல் தான் என்னோட நாடா மாதிரி இருக்கு. பெசல் இருக்கு, இன்னும் இருக்கு, ஆனால் போன வாட்டியோட கொஞ்சம் கம்மி.
அப்படியா? இல்லை வட்சன், போன வாட்டி ரொம்ப பெருசாக இருந்தது. போன வாட்டி செம போட்டி. அட்லீஸ்ட் போன வாட்டியாவது பார்க்க. போன வாட்டி இதுக்கும் சாம்சங் A55க்கும் போட்டி இருந்தது. இப்போ வந்து ஜெயிச்சிருக்கா இந்த வாட்டி வந்து A56ல வந்து பெசல் கம்மி ஆயிருக்கு. ஆனால் இது அதோட இது கொஞ்சம் ஸ்லைட்லி இதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 8Aவாவது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த கர்வாக இருந்ததுனால இது ரொம்ப கன்றாவியாக இருக்குது பார்க்க. ஸோ அதே மெட்டல் ஃப்ரேம் தான், அலுமினியம் ஃப்ரேம் தான் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு வந்து சைடில் பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ப்ரீமியமாக தான் இருக்கும். பிளாஸ்டிக் பேக்கான இது? பிளாஸ்டிக் பேக் தான், கிளாஸ் கிடையாது. இந்த சாம்சங் மட்டும்தான். சாம்சங் இப்போ லாவாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பட்ஜெட்டில் கிளாஸ் பேக் அப்படின்ட்டு. இன்னும் கிளாஸ் பேக் கொடுக்கல சாம்சங் A சீரிஸ். இது என்ன மெட்டல் இதுவா? 8A 8A என்ன பேக்கு? 8Aவும் இதுதான், அலுமினியமா? அதே தான், அலுமினியம். அது சைடு பின்னாடி என்னது? பின்னாடி நார்மல் பிளாஸ்டிக். ஆமாம், நல்லா இருந்தது அது பார்க்க. சார்ஜிங்கு 18லேருந்து 23க்கு மூவ் ஆயிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் அதே 7.5 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் தான் இருக்குது. ஸோ வேற என்ன, அதே ஏ அசிஸ்டன்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் பாரபட்சம் பார்க்கல. ஏதோ ஒரு பாட்காஸ்ட் வச்சுருக்காங்க கூகுள். நாங்கள் பாருங்கள் இது இருக்கா, அந்த ஃபீச்சர் இருக்கா, ஃபேமிலி இது இருக்கா, அப்படிலாம் இல்லை. அதே 7 வருஷம் அப்டேட்டு. நீங்கள் வந்து பிக்சல் 9ல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அதே தான் வந்து நீங்கள் 9Aலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த சேஞ்சுமே இருக்காது. பாருங்கள், சீப்பஸ்ட் ஃபோன் டு ரன் ஜெமினி நானோ ஆன் டிவைஸ் அப்படின்னு தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சீப்பஸ்ட் ஃபோன் ஜெமினி நானோ. நிறைய இது ஆன் டிவைஸ் ஃபீச்சர்ஸ் அதில் என்னெல்லாம் இருக்கா, இந்த மேஜிக் எரேசரு, ஆடியோ மேஜிக் எரேசர், நைட் சைட்டு, ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி, பேனோரமா நைட் சைட்டு, ஆட்மி, பெஸ்ட் டேக்கு, இதெல்லாம் வந்து நாங்கள் இதுலேயே கொடுத்துருக்கோம். பாருங்கள் பிக்சலில் சூப்பரா. போன வாட்டி பிக்சல்லே இருந்துச்சு. ஸோ இந்தியாவுக்கு இப்போ குளோபல் ப்ரைஸிங் வந்து $43,499. நமக்கு $50,000. 128. யூஎஸ்ல 51,000 256. இந்தியாவில் 50,000 256. யூஎஸோட கம்மி விலை. பார்த்துக்கோ. இந்தியன் மக்களுக்கு ஒரு உற்சாகமான செய்தி இது. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க பரவாயில்ல, போன வாட்டியோட 10,000, போன வாட்டி 60,000 256. அது வந்து 53,000, இது வந்து 60,000. இது ஒரு கண்ட்ராவியான ப்ராடக்ட், அதனால தான் 10,000 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது தவிர 3,000 பேங்க் ஆஃபரும் இருக்குது. லிமிடெட் பீரியட் கேஷ்பேக் ஆஃபர் 3,000 அப்படின்னு போட்டிருக்கு. 24 months நோ காஸ்ட் இஎம்ஐயும் போட்டிருக்கு. ஸோ செலக்ட் பேங்க்ஸ் HDFC, IDFC, பஜாஜ் ஃபின்சோ. ஆனால் இந்தியாவுக்கு வந்து 3 கலர் தான். அந்த பியோனி வேரியண்ட், அந்த பிங்க் கலர் வேரியண்ட் வந்து கிடையாது. ஐரிஸ், அப்சிடியன், போஸ்லின், இந்த 3 கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்தியா லான்ச் பற்றி தரல. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வெறும் டீசர் மட்டும்தான் போட்டிருக்கான். கம்மிங் சூன் அப்படின்னு போட்டான். இது ஏப்ரல் லான்ச் ஆகாமல் இந்த காம்பனண்ட் இஷ்யூ எப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அது அவங்களுக்கு தான் தெரியும். டிவைஸ் அனுப்புங்க அப்படின்னா இல்லை டிவைஸ் வந்து நாங்கள் திருப்பி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. வெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹாய் டீம், நான் ஸ்விக்கி டெலிவரி ஒர்க் பண்ணுறேன். இப்போ தான் GT60 வாங்கினேன். மொபைல் ஹோல்டரில் வச்சு யூஸ் பண்ணலாமா? கேமரா OIS EAS அடி வாங்குமா? ஹீட் ஆகி க்ரீன் லைன் வர வாய்ப்பு இருக்கா? ப்ளீஸ் சொல்லுங்கள். நம்ம சிவா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, கேமரா ஹோல்டரில் வச்சா OS இஷ்யூ வரத்துக்கு பாதிப்பு நிறையா இருக்குது. ரொம்ப பம்ப்ஸ்லாம் போய் அப்பப்போ ஏற்றி இருக்குன்னா வரும் ப்ராப்ளம் வரத்துக்கு ஃப்யூச்சரில் சான்ஸ் இருக்குது. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க வாரண்டியில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க் ப்ரோ. ரொம்ப எக்கச்சக்கமாக பம்ப்ஸில் இதிலெல்லாம் போவீங்க அப்படின்னா வந்து அவர் போகிறது கிடையாது, ஆல்ரெடி இருக்குது. ஸோ ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, செகண்ட் ஹேண்டில் ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு இன்ஃபினிக்ஸ் ஃபோன் வாங்கிடுங்க. அது என்னது ஹாட்டு 7,000 ரூபாய்க்கு அது வந்தது. ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் 5 வருஷத்துக்கு கேரண்டி பண்ணியிருக்காங்க. ஆமாம் சொல்லுவாங்க, அதை நம்பி வாங்கிட்டு. அது எப்படி அப்டேட் கிடையாது, உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மேப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இதை வந்து உங்கள் பர்சனலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. என்ன சொல்கிறீங்க? அது எப்படியும் கேமரா யூஸ் பண்ண போகிறதில்ல, OIS போனாலும் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இந்த இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஏன்னா வெயிலில் இருக்கும், நீங்கள் டேட்டா வேறு ஆன் ஆகிருக்கும், வெயிலில் வச்சு அப்புறம் க்ரீன் லைனு அது மாதிரி எதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாலாம் மாற்ற மாட்டேங்க. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபினிக்ஸ் மாதிரி வாங்கிடுங்க ப்ரோ, எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து ஓப்போ F29 5G, F29 Pro 5G, 2 ஃபோனு 360 டிகிரி டேமேஜ் ப்ரூஃப் ஆர்மர் பாடி, IP69 ரேட்டிங்ஸ் இருக்கு, 300% நெட்வொர்க் பூஸ்ட் கொடுக்குறாங்க, 14+ மல்டிகிரேட் என்வாயன்மெண்டல் டெஸ்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்களாம். எல்லாம் ஓகே. 14 மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸு,
அகேன்ஸ்ட் லோ டெம்பரேச்சர், ஷாக், ரெயின், ஃப்ரீசிங், எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபோன் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. IP66, 68, 69 ரேட்டிங்ஸ் இருக்குது. 18 டைப்ஸ் ஆஃப் லிக்விடு. நீங்கள் காஃபி, டீ, மில்க்கு, சோடா, வாட்டர், ஆசிட், எதுலேருந்து ஆசிட் ஃபோன் போசிக்கிட்டோம். ஸோ அது தவிர பேட்டரி F29 6500 mAh போடு. இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கானுங்களா? ஆமாம், 45 வாட்டு 6500 mAh. அதுக்கப்புறம் F29 ப்ரோவில் இதில் என்னென்னா F29 வந்து ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1, ப்ரோவில் வந்து 7300 எனர்ஜி. அது வந்து 6000 mAh 80 வாட்டு. இது வந்து 6500 mAh. ரெண்டுத்துலேயும் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED ஸ்க்ரீன் அதெல்லாம் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து கேமரா 50 MP கேமரா, 2 MP இந்த டம்மி கேமரா, மோனோக்ரோம் கேமரா, ஃப்ரண்ட்டில் 16 MP கேமரா, இதெல்லாம் வந்து காமனாக இருக்குது. இப்போ என்னென்னா ப்ரைஸிங் தான். ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 கொடுத்துட்டு 24000 கொடுங்க. அவன் வாங்கி 6 Gen 4 வச்சு 15000 17000 ஓட்டிட்டு இருக்கான். 7 Gen 3 வச்சுக்கின்னு 20000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். இங்கே எதுக்குன்னா ஆஃப்லைனில் டார்கெட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக. இவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, மிலிட்டரி கிரேடு கீழே போட்டாலும் உடையல. உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மியே தாங்க யூஸ் பண்றாங்க. 14 மிலிட்டரி கிரேட் இருக்கு. IP ரேட்டிங் நீங்க தண்ணியில போடலாம், இதுல போடலாம், எதுவுமே ஆகாது அப்படின்ட்டு விற்கிறதுக்காக 24000 ரூபா வந்து 8128, 26000 ரூபா வந்து 8256. F29 ப்ரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 28000 8128. அது போகுது 32000 போகுது. ஸ்னாப்ட்ராகன் 7300 வச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி இன்னைக்கு ப்ரீ ஆர்டரில் இருக்குது. மார்ச் 27. இன்னொன்று வந்து மார்ச் 1 இருக்குது. ப்ரீ ஆர்டர் ஆஃபர்ஸ் இங்கே பாரு எவ்வளோ போட்டிருக்காங்க பாரு. 180 days ஃப்ரீ லிக்விட் ஆக்சிடென்டல் லிக்விட் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்போ மை ராஃபில் இந்த ராஃபில். ஸோ நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா 3 years பேட்டரி இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 10% கேஷ்பேக்கு, 0 பேமெண்ட் டவுன் பேமெண்ட் கொடுத்து இது EMI, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ். எவ்வளோ கார்டு பாரு, SBI, ஆக்சிஸ், IDFC, பேங்க் ஆஃப் பரோடா, கிரெடிட்டு, எக்கச்சக்கமா. இதுக்கு முன்னாடி F27 தான் வந்தது. ஆமாம், அதுவே நல்லா போச்சு அப்படின்னு நான் ஏதோ ஆஃப்லைனில் ஓப்போ ரெனோவோட லான்ச் இவெண்ட் போயிருந்தேன்ல, அப்போ வந்து இந்த சவுத் இண்டியன் மேனேஜரையாக பார்த்தேன். அதான் சொல்லியிருந்தாரு, ரெனோலாம் போகவே போகாதுப்பா, F தான்ப்பா இதுவாக பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு அவர். எப்படிங்க அதெல்லாம் விற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லைப்பா அப்படி இப்படி பேசி வித்துடுறோம்ப்பா அப்படின்னு. நல்ல வேலை இப்போ AMOLED ஸ்க்ரீனு ஃபுல் HD ப்ளஸ்ஸாவது போட்டாங்க. முன்னாடிலாம் HD ப்ளஸ் அவ்வளோதான் இருந்திருக்கும். அதுக்கே வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட்டு. ஸோ இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா நிறைய விற்குது இது. அடுத்தது லாஸ்ட் நியூஸ். யூரோப்பியன் யூனியன் திருப்பியும் ஆப்பிளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஈகோ சிஸ்டம் ஐஃபோனு, ஐபேட் இதெல்லாம் இருக்கு, ஓகே, மற்ற இதெல்லாம் உங்களுக்கு டிவைசஸ்லாம் வந்து கனெக்டிவிட்டியில் சரியில்லையே. இப்போ ஆப்பிள் வாட்ச் இந்த மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து உங்களோட டிவைஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, எல்லா டிவைஸ்க்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி முக்கியம், மற்ற இதோட எங்கள் இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா செக்யூரிட்டி வந்து பாதிக்கும், அதனால நாங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டோம். அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். அப்புறம் என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆண்ட்ராய்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. EU ஏதாவது பண்ணி ஒரு ஃபைனை போட்டு ஆண்ட்ராய்டுக்கு வாட்ச் ஒர்க் ஆகிற மாதிரி தான் பண்ணுறான். அவங்க எல்லா டிவைசஸ்லையும் இந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ அவங்களோட இது தானே, இப்போ ஏர்ட்ராப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட ஈகோ சிஸ்டமில் தான் வந்து இது பண்ணி ஒர்க் ஆகும். மற்ற ஈகோ சிஸ்டம்க்கு வந்து நீங்கள் இதுவே இது பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம் சர்வீசஸ் வந்து சரியில்லை அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டு. சரி, இவங்க இன்னும் சண்டை போட்டுருக்காங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா அப்படின்னு தெரியல. ஃபியூச்சரில் வந்து போட்ட எப்படியே போய் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு ஃபைன் போடுவாங்க பாருங்க, 2 மில்லியன் அப்படின்னு. அதுக்கப்புறம் யூரோப்பில் விற்க வேணாம் அப்படின்னு ஓடிடுவாங்க. எனக்கு வேணாங்க, என்னை விட்டுருங்க, நாங்கள் பெரிய மார்க்கெட். ஆனால் யூரோப்பு, ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ஓவராக யூரோப்பியன் யூனியன் ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க. EUவில் வந்து இந்த ரெட் டேப்பிசம் அப்படின்வாங்க, டூ மச் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதனாலே வந்து அங்கே பாதி பேர் வந்து இப்போ கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதனால தான் இவங்க வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு ஆரம்பிக்கிறது, வேற ஏதாவது வெளிநாட்டில் போய் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. சரி, மாறுமோ. ஃப்ளிப்கார்ட்டில் என்ன டீல் போட்டிருக்காங்க? நத்திங். ஃபோன் 2A 18000. ஆமாம், பின்ன எப்படி மேசிவ் டீல் அது? என்ன சரி, OMG கேட்ஜெட் சேல். OMG கேட்ஜெட் சேல்
F16 11,000. இந்த P3 ப்ரோலாம் வந்து புதுசு. வேறு ஏதாவது போட்டிருக்காங்க? நத்திங். அதே தான். ஃபோன் 3A சீரீஸ் 24,000 23,000. அதே தான் ஆஃபரில் 13,500. ஆனால் இங்கே வந்து இப்போ 20,000 போட்டிருக்கான். அதான் அங்கே வந்து வேறு போட்டிருக்கான் 18,000. அதான் ஸ்டார் போட்டிருக்கான்ல. அது என்ன இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர்ஸ் இங்கே போட்டிருக்கான். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கான்? பிக்சல் 8 எவ்வளோ? 35,000 ஆஃபரில். எனக்கு தெரிஞ்சு பிக்சல் 9A இந்த ஆஃபரில் வரும். ஆனால் 128 GB ஃபியூச்சரில் வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா யூஎஸில் வந்து 128 GBயும் இருக்குது இல்லை? ஆமாம். அங்கே பாருங்க, இவனே வந்து இதில் போட்டிருக்கான். இதுவும் ஸ்டாரில் தான் போட்டிருக்கான், அதுவும் ஸ்டார் தான் போட்டிருக்கான். இப்போ இன்னும் இங்கே ஒரு இது என்ன கதையாக இருக்கே தேரில் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு 3A வாங்கிட்டு போயிடலாங்க எக்ஸ்ட்ரா 5,000 ரூபா போட்டு. அதே மாதிரி தான் இருக்குது டீல்ஸ். எனக்கு தெரிஞ்ச வேலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இது சாம்சங்கு S24 + போட்டிருக்கேன் பாரு 57,000 பார்த்தேன். S25 வந்து 70,000 போட்டிருக்கான். ஓ, அதுக்கு S24 நல்ல டீலாக இருக்கேன். கரெக்ட் தான். ரியலி டூ மச் இஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் மை மதர். குட் ஃபோன். கேமரா இஸ் ஆசமா. அப்கமிங் லான்ச்சஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க பா. ஃபியூஷனு டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மோட்டரோலா என்னது G60 ஃபியூஷன். ஓ, கர்வ்டு ஸ்க்ரீனு. கிளிக் பண்ண ஏதாவது வருதா? கம்மிங் சூன். IP68 ரேட்டிங்ஸ். மோஸ்ட் டியூரபிள் எட்ஜ் ஃபோன். ஸ்டே டியூன். ஏஐ பெஸ்ட் ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த செக்மெண்ட். அதான் பாஸ் சொல்கிறேன், ஏஐ. ரைட்டே, இதெல்லாம் தான் இதோட நியூஸ் அண்ட் வேரியல் நியூஸோட. நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் சிவச்சன் பார்ப்போம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். புது பேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீட்ஸ். வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு. மச்சி உனக்கு அந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா. இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. புது கேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.